Hi 11th standard students, how is your preparations are going on? So accountancy exams எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்டில் நம்ம கிட்ட ஒரு பயம் இருக்கு. எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணாம படிக்கணும் அப்படின்ட்டு. பட் வி ஹேவ் லாட் போர்ஷன்ஸ் இல்லையா, நம்மளுக்கு ஒரு 8 லெசன்ஸ் இருக்கு. ஸோ அதுலயுமே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ சேனலுக்கு போயிட்டு நீங்க வீடியோஸ் அப்படிங்கிற கேட்டகரியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடைச்சிடும். அண்ட் அது போக இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம நேத்து ஒரு லைவ் போயிருந்தோம். ஸோ அந்த லைவ்லயுமே நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஷோ பண்ணிருந்தேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான நேத்தைய லைவ் போய் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். பட் என்னதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நம்ம படிச்சாலுமே லாஸ்ட் டைம்ல நம்மளுக்கு வந்து 8 லெசனையும் நம்ம திருப்பி பார்க்கணுமா, இவ்வளவு கொஸ்டின்ஸ் நான் திரும்ப ரிவைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக ஒன் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு சாப்டர்லயும் நம்மளுக்கு வந்து ஒரு அக்மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இருந்தோ இல்ல வந்து ஹாஃப் இயர்லில இருந்தோ குவார்டர்லில இருந்தோ கண்டிப்பா கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற டைப்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல ரொம்ப பிக்டப்பா நம்ம வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுதான் வந்து இது எல்லா சாப்டர்ஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி கேன் நோ அபவுட் த லெசன்ஸ் இல்லைங்களா, நான் மறைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துலயுமே லெசன்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. வெனவர் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். நம்மளோட அந்த மண்டே மார்னிங் எக்ஸாம் டைம் போவோம் இல்லையா, அந்த எக்ஸாம் போறப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த வரிசையில கொஸ்டின்ஸ் வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா தட் வில் பி மச் யூஸ்ஃபுல். அண்ட் எஸ்பெஷலி நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த டிஸ்டிங்விஷ் கொஸ்டின்ஸை வந்துட்டு ப்ளீஸ் நீங்க பாக்ஸ் போட்டு எழுத பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது 3 மார்க் கொஸ்டினா இருக்கு அப்படின்றப்போ 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கறது நெசசரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு டயக்ராம் எழுதுற கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா பாருங்க, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கோ வந்துட்டு நீங்க டயக்ராம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான டயக்ராம நீட்டா வரைஞ்சு வச்சுட்டு வாங்க. கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல நீங்க எழுதும் போது எப்பயுமே ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. இங்கேயுமே ஒரு டயக்ராம் கொஸ்டின் இருக்கு. எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே மேக்ஸிமம் டயக்ராம் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தனியா ஒரு நோட்டை போட்டு அந்த நோட்ல வந்து டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண பாருங்க. அண்ட் இதுக்கப்புறமா லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி, மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இதெல்லாமே நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல தேவைப்படுற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஐ ஹோப் எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர், எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அண்ட் இவரு கோஆப்ரிட்லஸோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வருஷம் நம்மளுக்கு மிஸ் ஆகாம கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகுவான்ஸ் கர்வ் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ஐசோகுவான்ஸ் கர்வோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில டயக்ராம்ஸ் இருக்கும், ஒரு 3-4 டயக்ராம் எல்லாம் சேர்த்த மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, கான்வெக்ஸ் டு ஆரிஜின் அந்த மாதிரி இன்டிஃபரன்சஸ் இந்த மாதிரி ஒன்னொன்னு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம் வந்து நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது என்ன பண்றீங்கன்னா இன் பிட்வீன்ல இன்சர்ட் பண்ணுங்க. அது உங்களோட ஆன்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் அகேன் ஒரு டிஃபரன்சியேஷன் கொஸ்டின், ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். சாரி, அந்த வேரியபிள் காஸ்ட் மறைஞ்சிருச்சு. அண்ட் ஏசி அண்ட் எம்சி ஈஸியஸ்ட் ஒன். அண்ட் இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இதுக்கு அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அதுக்கும் அடுத்த மொத்தமே 3 கொஸ்டின் தான் இருக்கும். அந்த 3 கொஸ்டின் என்னடா கொடுத்துட்டு எல்லாத்தையுமே லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த சாப்டர்ல 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் அதை வந்து பாத்துக்கோங்க. எல்லா வருஷமுமே நம்மளுக்கு வந்து மிக்சடா அந்த 3 கொஸ்டினும் கேட்டுட்டே இருக்காங்க, அதனாலதான் நான் சொல்றேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் யூஸ்ட் டு சே ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அண்ட் ரிகார்டியன் தியரி ரொம்ப ஈஸியான ஒரு டயக்ராம் இருக்கும், அந்த டயக்ராம தயவு செஞ்சு வரைஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது price and output determination ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ், மணி வேஜஸ், அப்புறமா ரியல் வேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி. அதுல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கும், பீஸ் வேஜஸ், டைம் வேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு லட்டு மார்க் கிடைச்சிடும். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இந்த 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலியே இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6th சாப்டர்ல மட்டும்தான் அந்த தியரி, இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிறைய தியரி கொடுத்துருப்பாங்க. வேஜஸுக்கும் அவ்வளோ தியரி இருக்கும், ப்ராஃபிட்ஸுக்கும் அவ்வளோ தியரி இருக்கும். இதுல புக் பேக்லயும் அத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுல நான் கொஞ்சம் பிக்டப்பா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுலயே உங்களுக்கு 3-4 தியரிஸ் வந்துடும். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி, ரிஸ்க் பியரிங் தியரி, ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட், லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா 6th சாப்டர் இம்பார்ட்டன்டான சாப்டராகவும் இருக்கு, பப்ளிக்ல பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இத்தனை கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் லாஸ்ட்லி 5th சாப்டர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் டியூபோலி அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் competition, how price and output determine under the perfect competition, everything are important. And இதுல நம்மளோட லாஸ்ட் பேஜ் இதுதான், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த VKRB ராவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினும், காந்தியனோட எக்கனாமிக் ஐடியாஸும், ஜவஹர்லால் நேருவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. ஹைலி இம்பார்ட்டன்ட். ஒன்னு
இது நெக்ஸ்ட் வில்லேஜ் சர்வோதயா ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அண்ட் இது நாலுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. பிகாஸ் அந்த அந்த பீப்புளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஐடியாஸ் அப்படின்னு வரும்போது யார் எதை சொன்னாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, ப்ளீஸ் ஒருத்தரோட பேரை போட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பாயிண்ட்ஸ்ல உங்களோட ஓன் நோட்ஸ்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஓன் நோட்ஸை மட்டுமே நீங்க எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது திரும்பி பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். அண்ட் லாஸ்ட் பேஜ், இங்கே PQI ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேண்ட் டென்யூர் சிஸ்டம் ஒரே சிஸ்டம் தான், மஹல்வாரி ராய்த்வாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சிஸ்டம் இருக்கும். அண்ட் 5-year பிளான்ஸோட பர்ஃபார்மன்சஸ், நேஷனலைசேஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கான அப்ஜெக்டிவ்ஸ், SSI எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது இருக்கிறதுலே ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிகாஸ் இந்த SSI எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பப்ளிக்லயே கடந்த ஒரு 2-3 வருஷத்துல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்க எல்லாமே லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 பக்கம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம்ப்பா. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஒரு சாப்டர்லயும் 5 டீடைல் 6 டீடைல் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா. நான் அதுல ரொம்ப சுருக்கி தான் உங்களுக்கு கம்மி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரெகுலரா ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றீங்களோ லாஸ்ட்ல இருந்து பண்றீங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. திஸ் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். எக்ஸாம் முடிச்சுட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.